Hello friends, welcome to Graphic Genie. நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இந்த வீடியோ கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனே வந்து கொண்டிருக்கும். எங்களை நீங்கள் ஒன்றும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோஸ் பண்ணலன்னா கீழே லிங்க் தரேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற எல்லா வீடியோவான கண்டென்ட்டும் நாங்கள் அதில் போஸ்ட் பண்ணுவோம் வீடியோ போடுறதுக்கு முன்னாடி. அதனால் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லேட்டஸ்ட்டு என்ன இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் அதில் தான் முதல்ல ஷேர் பண்ணுவோம். அதனால் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்ஸ்டாகிராமில். வாங்க இப்போ எப்படி மேனிபுலேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நான் குயிக் செலெக்ஷன் டூல் எடுத்து நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். அப்போ தான் நான் வந்து என்னென்ன டூல் யூஸ் பண்ணுறேன், என்னென்ன விஷயம் சொல்கிறேன்னு உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கும் யூஸே இல்லை இந்த வீடியோ பார்க்குறதுனால. அதனால் வந்து ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் சப்ஜெக்ட் வச்சு செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா Ctrl+J கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் செலக்ட் பண்ணது வண்டி கட் ஆகிடும். இந்த இடத்துல இருந்ததுன்னா இதை யூஸ் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் எந்த இடத்துலலாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா இருக்குதோ அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. நீங்கள் கரெக்டாக கட் பண்ணிட்டீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு இந்த சிட்டி இமேஜ் ஆண்ட பேஸ்ட் பண்ணுங்கள். இதுக்கும் நான் கீழே லிங்க் கொடுக்குறேன். இந்த சிட்டி இமேஜ் வேணும்னாலும் ஒரு பொசிஷனில் நீங்கள் வந்து பேஸ்ட் பண்ணுறங்க. நெக்ஸ்ட்டு வந்து ரைட் கிளிக் பண்ணி லெவல்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கிளிப்பிங் மாஸ்க் இதை வந்து நீங்கள் ஆன் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு நீங்கள் என்ன பண்ணாலும் இந்த பேக்ரவுண்ட் இமேஜ் தான் சேஞ்ச் ஆகும். எக்ஸப்ட் அந்த கேர்ள் இமேஜ் சேஞ்ச் ஆகாது. இது வந்து நீங்கள் கம்பல்சரி பண்ணணும். இது தெரிஞ்சுக்கோங்க, இது ஒரு ஆப்ஷனு. மேக்ஸிமம் அந்த இடம் வந்து பிளாக்காக ஆகிற மாதிரி பண்ணணும். அதனால் நான் வந்து ஒயிட்டை வந்து நான் பிளாக் பக்கமாக எழுதுகிறேன். அதுவே நீங்கள் வந்து இது வந்து ஒயிட் ஆகணும், அதாவது பிரைட்னஸாக இருக்கணும்னா பிளாக்காண்ட, அதாவது வந்து பிளாக் வந்து ஒயிட் பக்கம் போகணும், ஆப்போசிட்டாக பண்ணணும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லெவல் செலக்ட் பண்ணணும். இன்னொரு தடவை பிரைட்னஸ் அண்ட் கான்ட்ராக்ட் இருக்கும், கான்ஸ்டன்ட் இருக்கும். அது பிரைட்னஸை வந்து கம்மி பண்ணுங்கள், கொஞ்சம் அதிகப்படுத்துங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நியூ லேயர் எடுத்துக்கோங்க. அதை ரைட் கிளிக் பண்ணி கிரியேட் கிளிப்பிங் மாஸ்க் அதை கொடுத்துட்டு கிரேடியன்ட் டூல் எடுத்து நீங்கள் இந்த இடத்துலையே பிளாக் சேஞ்ச் பண்ணிட்டாலும் ஓகே தான், பிளாக் சேஞ்ச் ஆகிடும் அந்த இடத்துல. இதுக்கும் நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வெளியிலேருந்து கொஞ்சம் உள்ளே வர மாதிரி பிரைட்னஸ் லெவல் 30க்குள்ளே வச்சுக்கோங்க. முதல் தடவை உங்களுக்கு பத்தலைன்னு தெரிஞ்சுதுன்னா அப்புறமா வந்து 40 இல்லை 50 வச்சுக்கோங்க. எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குதுன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இந்த சைடும் அதே மாதிரி கீழேருந்து மேலே. நெக்ஸ்ட்டு மேலேருந்து கொஞ்சம் இது எந்த இடத்துல ஒண்டி நீங்கள் வந்து
நியூ லேயர் போட்டுக்கிட்டு எப்படி உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகுதுன்ற மாதிரி பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 29 வச்சு நான் பண்ணுறேன். ஓரளவுக்கு இப்போ ஓகே. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் அதிகப்படுத்திக்கிறோம், இன்னும் கொஞ்சம். ஓரளவுக்கு பிளாக் இதுவாகிடுச்சு. இதெல்லாம் பேசிக்கு கற்றுக்கினீங்களா நீங்களும் வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்களும் போஸ்ட் பண்ணலாம், லைக்ஸும் வாங்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த கேர்ளுக்கு நம்ம வந்து லெவல் சேர்த்தணும். அதே மாதிரி தான் லெவல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதையும் நம்ம வந்து பிரைட்னஸ்லேருந்து கொஞ்சம் டார்க் மோடுக்கு தான் மாற்றணும். அதனால் அதை கொடுக்க மறந்துட்டிங்கன்னா மொத்தம் மாறும். அதை வந்து கரெக்டாக கொடுங்க. ஓரளவுக்கு உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி இருந்ததுன்னா அதை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கும் நம்ம வந்து இந்த இடம் ஒண்டி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா அதே மாதிரி இதுக்கும் ஒரு தனி லேயர் போட்டு இதுக்கும் நீங்கள் ஒரு தடவை கிரேடியன்ட் கொஞ்சமாக வச்சு கொடுத்துட்டிங்கன்னா அந்த இடம் ஒண்டி உங்களுக்கு தனியாக தெரியாது. நெக்ஸ்ட்டு அந்த இடத்துல நான் கொரோனா வைரஸோட மாடலை வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். அதுக்கும் லிங்க் கொடுக்குறேன். வேணுன்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல உங்களுக்கு பேஸ்ட் பண்ணணும்னு தோணுதோ அந்த இடத்துல நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தூரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு லேயர் கொடுத்துட்டு இதை வந்து நீங்கள் அதே மாதிரி தான் கிளிப்பிங் மாஸ்க்குன்னு கொடுத்துக்கோங்க. எது வந்தாலும் நீங்கள் அதுக்கு நேம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து சேஞ்ச் பண்ணும்போது எந்த ஒரு கரெக்டாக அந்த அந்த வைரஸ்ன்ற பேர் கொடுத்துட்டா அதை வந்து குறிப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த சப்ஜெக்டை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதே தான் ஹெச்யூ சேச்சுரேஷனை வச்சுட்டு நீங்கள் எந்த கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுன்னு விரும்புகிறீங்களோ அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெட் கலர் தான் ஓரளவுக்கு நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. ரெட் கலரே வச்சுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைரஸ் அந்த சப்ஜெக்டை செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டரிங் ஆப்ஷன் அதை கொடுக்கணும். இன்னர் க்ளோ அதை கொடுங்க. இன்னர் க்ளோ கொடுத்துட்டு சாஃப்ட் லைட் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக சூஸ் பண்ணணும். வேறு எந்த இது வச்சாலும் அது நல்லா இருக்காது. சாஃப்ட் லைட்டு அதுதான் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைஸு உங்கள் விருப்பம் எவ்வளோ வேணுமோ அது வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவுட்டர் க்ளோ இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. இதில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன் வைக்கணும். ஸ்க்ரீன் வச்சுட்டு ஒப்பாசிட்டி வந்து 90 இருந்தால் ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 150க்கு மேலே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான் இது. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்து நம்ம வந்து லைட்னிங் எஃபெக்ட் கொடுக்கணும். அதை வந்து நான் சொல்லிட்டு தான் ரொம்ப டைம் ஆகிடும். மியூசிக் போகிறேன், மியூசிக் என்ஜாய் பண்ணிக்கோங்க.
அந்த லைட்னிங் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இதுதான் வந்து ஸ்பெஷல். இதில் வந்து நீங்கள் இது எவ்வளோ நீங்கள் கரெக்டாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்கள் ஃபோட்டோ சூப்பராக வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதை எடுத்துகிட்டு போயிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுறோம். இதை வந்து நீங்கள் மேலே எடுத்துகிட்டு போயிடுங்க. Ctrl+T கொடுத்தீங்கன்னா உங்களால் வந்து அதை வந்து சைஸ் சேஞ்ச் பண்ண முடியும். ஃபுல்லாக இதுவாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு Ctrl+U கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு Ctrl+U கொடுங்க. இதை வந்து ரெட் கலருக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். ரெட் கலர். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரீன் கொடுங்க. கொஞ்சம் வந்து ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கேமரா ரா ஃபில்டரில் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஒண்டி மாற்றி விடுங்க. வைப்ரன்ஸ் கொஞ்சம் மாற்றுங்க, ஏன்னா இந்த கிறிஸ்டல் வந்து நல்லா ஜொலிக்கிற மாதிரி இருக்கணும். ஹைலைட்டிங்கும் கொஞ்சம் மாற்றுங்க. அவ்வளோதான். பாருங்கள் டிஃப்ரெண்ட்டு. நெக்ஸ்ட்டு இதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஒப்பாசிட்டி கம்மி பண்ணணும். ஏன்னா ரொம்ப க்ளோவாக இருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கோ அது வரைக்கும் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே இடத்துல கலர் சூஸ் பண்ணி கொஞ்சம் டச் கொடுங்க. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் கொடுங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Cheers.